விவசாய ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்தாங்க சார். பயிர் நல்லா இருக்குது, நீங்கள் என்ன மருந்து போட்டிருக்கீங்க என்னன்னு கேட்டாங்க. ஏபிஎஸ் ஆர்கானிக் மருந்துலேருந்து மருந்து வாங்கி போட்டேன் சார். பயிர் நல்லா இருக்குது சார். இப்போ 2-3 வருஷமாக அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். பயிர் எந்த ஒரு இது இல்லாமல் இருக்குது, தோட இல்லாமல் நல்லா இருக்குது. பயிர் நல்லா எண்ணிக்கை அதிகமாக இருக்குங்க. நெல் நல்லா ஈல்டு நல்லா இதாக இருக்குங்க. வளர்ச்சி அதிகமாக இருக்குது. எந்த ஒரு சோடையும் இல்லாமல் பயிர் நல்லா தெளிவாக நல்லா இருக்கும். இந்த வேறு இது இல்லாமல் நல்லா இருக்கும். FL77 வந்து பூ பூக்கும்போது தண்டு வளர்ச்சி இருக்கும்போது அடித்தோம்னா இதனுடைய எஃபெக்ட் நல்லா நெல் வந்து ஊக்கமாக வருதுங்க. நெல் வந்து எதுவுமே சோட இல்லாமல் வளர்ச்சி நல்லா தான் இருக்குதுங்க. தண்டுக்கிறதா இருக்கும்போது பூ வளர்ச்சி வரும்போதே இதுக்குனுடைய எஃபெக்ட் நல்லா இருக்குங்க. இது அடித்தோம்னா பயிரில் வந்து காஞ்சி போகாமல் நல்லா தண்டு புழு இது இல்லாமல் நல்லா ஈல்டு வருதுங்க. நல்லா ஈல்டு வருது. பயிர் நெல் நல்லா கலர் கொடுத்து நல்லா நல்லா இருக்குங்க. வணக்கம் சார், என் பேர் ஞானப்பிரகாசம். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா வீரமாங்குடி கிராமங்க. நாங்கள் பூர்வீகமாக விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கடந்த ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கரும்பு தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். கரும்பு விவசாயம் பண்ணியிருந்தோம். மஞ்சள் நோவு விழுந்து ரொம்ப பயிர் போட்ட கரும்போட முடிஞ்சது. அதிலே வளர்ச்சி இல்லாமல் நின்று போயிடுதுங்க. கட்டை கரும்பு ஒன்றும் ஈல்டு வர்றது கிடையாது. அதனால் நோவு தாக்கல் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நெற்பயிர் தொடர்ந்து இப்போ குறுவை சம்பா 2 பயிரும் நட்டுக்கிட்டு இருக்கோங்க. இப்போ தொடர்ந்து இப்போ 3-4 வருஷமாக நெற்பயிர் தாங்க நட்டுக்கிட்டு இருக்கோம். பயிர் நல்லா இருக்குங்க. காலையில் எழுந்திரிச்சு வந்து வயலில் பார்த்துட்டு வயலில் தண்ணி இல்லைன்னா மோட்டார் போட்டுக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு செஞ்சுருவேங்க. நான் 2 வீலர் மெக்கானிக் ஒர்க் ஷாப் வச்சுருக்கேங்க. விவசாயத்தை பார்த்துக்கிட்டு அதையும் பார்த்துக்கிட்டு 2 வேலை பகுதி நேரமாக அதை பார்த்துட்டு வேலை செய்யுது. இதுக்கு முன்னாடி எல்லாமே கெமிக்கல் தான் உரம் தாங்க போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ 2 வருஷமாக அந்த மருந்து வாங்கி அடிச்சிருந்து உரம் அதிகம் போடுறது கிடையாதுங்க. இயற்கை நாட்டு உரம் மாடு இருக்குது. மாட்டு இயற்கை சாணம் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மருந்து அடிக்கிற பயிர் நல்லா இருக்குங்க. தென்னம்பிள்ளைக்கு வாங்கி ஃபஸ்ட்டு தென்னம்பிள்ளைக்கு அதையும் யூஸ் பண்ணி பார்த்தேங்க. APKS ஆர்கானிக் ப்ரோக்கமேக்ஸ் தான் ஃபஸ்ட்டு வாங்கினாங்க. தென்னம்பிள்ளைக்கு நல்லா இருக்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து நெற்பயிருக்கு இருக்கான்னு கேட்கும்போது நெற்பயிருக்கு இருக்குன்னாங்க. அப்புறம் இந்த மருந்தெல்லாம் வாங்கி நெற்பயிருக்கு 2 வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கேன். பயிரெல்லாம் நல்லா இருக்குது, நல்லா ஈல்டு வந்துருக்குங்க. இப்போ 3 வருடம் கரும்பு போடாமல் இந்த நெற்பயிர் நட்டதுலேருந்து இந்த மருந்து தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மாட்டு இயற்கை சாணி வரும் தான். இப்போ யூரியா பொட்டாஸ் அது அந்த மோனோக்ரோட்டாஸ் அது எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. மருந்தோட எஃபெக்ட் நல்லா இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்குங்க. 15 நாள் இந்த மருந்து கொடுத்தாங்க. அது வேரலுகள் வேர்பூச்சி எதுவுமே இல்லாமல் நல்லா பயிர் நல்லா தெளிவாக நல்லா உடைய வந்ததுங்க. ஆஃபீஸு இந்த மருந்து வந்து 22 நாள்லேருந்து 25 நாளுக்குள்ளே அடிச்சிருந்தாங்க. இதுவும் அடித்தது நல்லாயிருக்கு. பயிர் நல்லா வளர்ச்சி, தண்டு புழு இல்லாமல் எதுவும் வேர்கள் இல்லாமல் எல்லாமே நல்லா இருக்குங்க. இந்த ஆர்பிஎஸ் வந்து நல்லா பயிர் வளர்ச்சி, போத்து வடிக்கு, தூறு கட்டுறது நல்லாவே நல்லா வளர்ச்சி இருக்குதுங்க. பயிர் நல்லா வளர்ச்சி, நல்லா நோய் எந்த எஃபெக்ட் இல்லாமல் மஞ்சள் நோய் எதுவும் பயிர் தாக்காமல் பயிர் நல்லா வளர்ச்சி நல்லா தான் இருக்குதுங்க. பூ பூக்கும்போது தண்டு வளர்ச்சி இருக்கும்போது அடித்தோம்னா இதனுடைய எஃபெக்ட் நல்லா நெல் வந்து ஊக்கமாக வருதுங்க. நெல் வந்து எதுவுமே சோட இல்லாமல் வளர்ச்சி நல்லா தான் இருக்குதுங்க. தண்டுக்கிறதா இருக்கும்போது பூ வளர்ச்சி வரும்போதே இதுக்குனுடைய எஃபெக்ட் நல்லா இருக்குங்க. இது அடித்தோம்னா பயிரில் வந்து காஞ்சி போகாமல் நல்லா தண்டு புழு இது இல்லாமல் நல்லா ஈல்டு வருதுங்க. நல்லா ஈல்டு வருது. பயிர் நெல் நல்லா கலர் கொடுத்து நல்லா இருக்குங்க. ஆர்கானிக் நல்லா இருக்குது சார். இந்த மருந்து நல்லா இருக்குது. ஏன் அந்த மருந்து கெமிக்கல் மருந்தோட இது இப்போ மண் நல்லா செட் ஆயிருக்கு சார். பயிர் நல்லா இருக்குது. இதே நாங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். நல்லா ரைஸ் நல்லா எந்த ஒரு இது இல்லாமல் இருக்குது. நாங்கள் போட்டதுக்கு இப்போ ADT 51ங்க. இது போட்டு இப்போ 4 மாதம் ஆகுதுங்க. இன்னும் ஒரு 15 நாள் 20 நாள் அறுவடை வந்துடும். பால் முத்திர கண்டிஷன் வந்துருச்சிங்க. இன்னொரு 20 நாள் 25 நாள் அறுவடை வந்துடும். விவசாய ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்தாங்க சார். பயிர் நல்லா இருக்குது, நீங்கள் என்ன மருந்து போட்டிருக்கீங்க என்னன்னு கேட்டாங்க. APKS ஆர்கானிக் மருந்துலேருந்து மருந்து வாங்கி போட்டேன் சார். பயிர் நல்லா இருக்குது சார். இப்போ 2-3 வருஷமாக அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். பயிர் எந்த ஒரு இது இல்லாமல் இருக்குது, தோட இல்லாமல் நல்லா இருக்குது. பயிர் நல்லா எண்ணிக்கை அதிகமாக இருக்குங்க. நெல் நல்லா ஈல்டு நல்லா இதாக இருக்குங்க. வளர்ச்சி அதிகமாக இருக்குது. எந்த ஒரு சோடையும் இல்லாமல் பயிர் நல்லா தெளிவாக நல்லா இருக்கும். இந்த வேறு இது இல்லாமல் நல்லா இருக்கும். இப்போ மாட்டு சாணி ஆட்டு சாணி வந்து வருஷத்துக்கு ஒரு ஏக்கருக்கு 6 டிப்பர் 7 டிப்பர் அடிச்சிருவோங்க. அதனால் இந்த மருந்து எஃபெக்ட்டும் நல்லா இருக்குது. நல்லா பயிர் நல்லா ஈல்டு வரும். மண் கெட்ட போகாமல் நல்லா மண் தன்மை நல்லா வலிமையாக இருக்கிறதுக்கு இயற்கை உரம் வந்து இயற்கை சாணி, மாட்டு சாணி, இந்த APKS அதோட எஃபெக்ட் நல்லா இருக்குது. வாழை இப்போ நம்ம இந்த மருந்து கொடுத்ததுனால அந்த பக்கத்தில் உள்ள வாழை எல்லாம் பயிர் நல்லா ஹெவியாக அமைஞ்சிருக்கு. அதுக்கான அந்த மருந்து இல்லை அதெல்லாம் அப்படியே உட்காந்து போயிடுச்சு பயிரெல்லாம். அதனோட எஃபெக்ட்டு இந்த மருந்தோட எஃபெக்ட்டு நல்லா வாழை ஊக்கமாக நல்லா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வாழையெல்லாம் போட்டால் இந்த மருந்து கொடுத்தா நல்லா இருக்குங்க. அடிக்கடி வயலை வந்து பார்க்கணுன்னு இது இல்லாமல் நம்ம மருந்து அடித்தோம்னா அதனோட எஃபெக்ட்டு நல்லா ஊக்கமாக நல்லா இதாக இருக்குங்க. முன்னாடி போட்டதுக்கு இப்போ போட்டதுக்கு நல்லா எஃபெக்ட் நல்லா இருக்குது. எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் நல்லா இருக்கும். கதிர் மருந்து அடித்ததுனால நல்லா வாழைப்பா நல்லா விளைச்சலாக இருக்குங்க.
நல்லா ஈல்டு வர்றதுக்கு ஒரு அருமையான ஒரு மருந்துங்க இது. கருது எல்லாம் ஒரே இதுதான் வரும். மருந்தோட எஃபெக்ட்னால கருது நல்லா வளைஞ்சு கொடுக்க ஈல்டு வர்றதுக்கு நல்ல ஒரு தன்மை கொண்டதாக இருக்குங்க. பூ வருது, இந்த காய்ச்சல் தன்மை, இந்த தொண்டை இது எதனால் இது இல்லாமல் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. அடுத்தடுத்த வேலை பார்க்கும்போது நம்ம வேலை நல்லா இருக்கு, இந்த தொந்தரவு இல்லை, நல்லா இருக்கு இப்போ இது.